பெரியாரை யாராவது எதிர்த்தால் அழிஞ்சு போவாங்க, விளங்காமல் போயிடுவாங்க, ரத்தங்கைக்கு தான் சாவாங்க அப்படின்லாம் சொல்லி நடு ரோட்டில் நின்று மண்ணாவாரி தூத்திக்கிட்டு இருந்தாங்க. அப்படித்தான் சீமான் ஈரோடு கிழக்கில் ஆக போகிறாருன்னு வேறு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இவங்க சொல்கிற மாதிரிலாம் நடந்திருந்தால் சீமான் 5000 ஓட்டுக்கு கீழே வாங்கி நோட்டாவோட போட்டி போகிற ரேஞ்சுக்கு தான் அவர் இருந்திருக்கணும். ஆனால் அப்படியெல்லாம் எதுவுமே நடக்கலை. வழக்கமாக ஒரு 10,000 ஓட்டு தான் வாங்குவார். இந்த முறை 25,000 ஓட்டுகள் வாங்கியிருக்கார். டெபாசிட் போயிடுச்சுங்கிறாங்க. அவர் என்னைக்கு டெபாசிட் வாங்கியிருக்காரு அதெல்லாம் ஒரு மேட்டரே கிடையாது. வழக்கத்தை விட 1.5 மடங்கு அதிகம் வாங்கியிருக்காரு அப்படிங்கிறதான் பார்க்கணும். திமுகவை பொறுத்த வரைக்கும் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா யாருமே எதிர்த்தா அப்படி நிற்கலைன்னா கூட இந்த முறையும் ஓட்டுக்கு பணம் கொடுத்தார்கள், கள்ள ஓட்டு போட்டார்கள் போன்ற குற்றச்சாட்டுகள் அவர் மேல் இருக்குது. யாருமே நிற்கலைன்னா கூட திமுகவுக்கு காசு கொடுத்தா தான் ஓட்டு போடுவாங்க அப்படிங்கிறது இந்த முறையும் நிறுவனமாக இருக்கிறது. சீமான் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். நியாயத்துக்கு பார்க்க போனால் அவர் கிட்டத்தட்ட 50,000 ஓட்டுகளுக்கு மேலே வாங்கியிருக்கணும். ஏன்னா ஏடிஎம்கே, பிஜேபி இவங்கெல்லாம் சரின்னு சொல்லிட்டு சீமானுக்கு போட்டு அவர் 40,000ங்கிறாரு. 50,000 ஓட்டுகளுக்கு மேலே தான் அவர் வாங்கியிருக்கணும். ஆனால் அவ்வளோ ஓட்டு வரலை. அவருக்கு தெரிஞ்சு கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா யாருமே நிற்கலைன்னா கூட சும்மாவாவது இருப்பாங்க, இல்லை நோட்டாக கூட போடுவாங்களே ஒழிய பிரிவினவாதம் பேசக்கூடியவர்களை தமிழ்நாடு ஒருபோதும் ஆதரிக்காது அப்படிங்கிறது இந்த முறை நிறுவனமாக இருக்கிறது. சீமான் அதை புரிந்து கொள்ள வேண்டும்.